தமிழக அமைச்சரவை மாற்றம் என்பது துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்கும் என பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக அமைச்சரவையில் மாற்றத்தில் யாருக்கு ஏமாற்றம், யாருக்கு ஏற்றம் என்று தெரியவில்லை என விமர்சித்தார். உதயநிதிக்கு முடிசூட்டுவதற்கு அடித்தளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என கூறிய அவர், பல அனுபவசாலிகள் இருக்கும்போது இவர்களை போன்றவர்கள் வந்தால் அரசாங்கத்திற்கும் நல்லதல்ல என தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 17 என்கவுண்டர் நடந்திருப்பதாக சுட்டிக்காட்டிய தமிழிசை, யாரையோ காப்பாற்ற என்கவுண்டர் நடக்கிறதோ என்ற அச்சம் ஏற்படுவதாக கூறினார். ஏமாற்றமாக இருக்காது அப்படின்னா யாருக்கு ஏமாற்றமாக இருக்காது, யாருக்கு ஏற்றமாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் தம்பி உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்குமா, இல்லைன்னா யாரெல்லாம் ஏமாற போறா, யாரெல்லாம் ஏற்றம் பெற போகிறார்கள் என்பதுதான். நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்றமாக இருக்க போறதில்லை, பல பேருக்கு ஏமாற்றத்தை தரப்போகிறது. எங்களை பொறுத்த மட்டில் வாரிசு அரசியல் என்பது பல முதியவர்கள் அனுபவசாலிகள் இருக்கும் பொழுது இவர்களை போன்றவர்களெல்லாம் வந்தால் அது அரசாங்கத்திற்கும் நல்லது அல்ல, ஆட்சிக்கும் நல்லதல்ல, ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல என்பதை அழுத்தமாக நாங்கள் பதிவு செய்வோம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்பொழுது சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறதா என்று இல்லை, கவுண்டர் பண்ணுறாங்களா என்கவுண்டர் பண்ணுறாங்களான்னு நமக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது. சிலவற்றை கவுண்டர் பண்ணணும்னு நம்ம அரசியல் கவுண்டர் பண்ணணும்னு நினைத்து கொண்டிருக்க நேரத்தில் என்கவுண்டர்கள் அதிகமாக இருக்குது. எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு கேஸு, எதற்கு பல இடங்களில், அதாவது தவிர்க்க முடியாத காரணங்களால் இருந்தால் பரவாயில்ல. நான் இப்போ ஒரு செய்தி படித்தேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 17 என்கவுண்டர்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது. இது மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது.